வெல்கம் டு லெமன் ஃபேரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மணத்தக்காளி கீரை சூப். அது தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ மணத்தக்காளி கீரை, மஞ்சள், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 தக்காளி, 3 வெங்காயம், 2 பூண்டு, கொஞ்சம் போல் பெருங்காயம், கொஞ்சம் போல் உப்பு, மிளகுத்தூள். வதக்கிறதுக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கீரையை வதக்கிறதுக்கு. இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நான் பண்ணுறது ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இது வயிற்றில் இருக்க புண்ணு, வாயில் இருக்க புண்ணு இதெல்லாம் ஆற்றும். இது ரொம்ப நல்லது. பெரியவங்க முதல்ல சிறியவர்கள் வரையும் நல்லா சாப்பிட்லாம். இப்போ இது எப்படி பண்ணுறது செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். ரொம்ப யூஸ் பண்ண அவசியம் இல்லை எண்ணெய். இந்த கீரையை வதக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். அதில் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஜீரகம் போட்டுறேன். கொஞ்சம் வாசம் நல்லாயிருக்கும். ஜீரகம் போட்டுட்டு கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள். பெருங்காயத்தில் ஒரு பிஞ்சு போட்டால் போதும். கொஞ்சம் அது நல்லா பொரிஞ்ச உடனே கீரையை போட்டுடலாம். கீரை ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக அந்த பச்சை வாசம் போகிற அளவு வதக்கினா போதும். கீரை ரொம்ப நேரம் வேக வைக்கவும் கூடாது, அப்புறம் அதில் இருக்க சத்துக்கள்லாம் போயிடும். லைட்டாக சிம்பிளாக வதக்கினா போதும். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ் நல்லாயிருக்கும். வெங்காயம் பூண்டதெல்லாம் அதிகமாக வதக்கணும்னு அவசியம் கிடையாது, அது வேக வச்சுருவோம். அப்படின்னாலும் 3 வெங்காயம் 2 பூண்டு போட்டிருக்கேன். அதோட 1 தக்காளி, ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இவ்வளோ தூரம் வதக்கினா போதும் கீரையை. இப்போ 1 செம்பு தண்ணி ஊற்றிடுறேன். இது நல்லா பாயில் ஆகட்டும். 5 மினிட்ஸ் பாயில் ஆனால் போதும். ரொம்ப கீரை வேக வைக்கக்கூடாது. நல்லா வெந்து எடுத்ததுக்கப்புறம் உப்பு மிளகுத்தூள் போட்டு பரிமாறிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும். இப்போ பாருங்கள், நல்லா கீரை நல்லா வத்திருச்சு. போதும், இந்த அளவுக்கு வேக வச்சா போதும். ஆஃப் பண்ணிடுறப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வடிகிட்டு வரலாம். பாருங்கள், கலரே எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. இதில் நமக்கு தேவையான அளவு உப்பு மிளகுத்தூள் போட்டுக்கலாம். பாருங்கள், அருமையான சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மணத்தக்காளி கீரை சூப்பை நீங்கள் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப உடம்புக்கு நல்லது. தேங்க்யூ.